டேஸ்டான ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கட்டுறேன்ப்பா. இது உங்களுக்கு வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். டயட்ல இருக்கிறவங்க, வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட், பெரியவங்க எல்லாருமே இதை சாப்பிடலாம். சாப்பிட்டா அவ்வளோ நல்லதுப்பா. நம்ம உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் இருப்போம். நல்ல மசில்ஸ்லாம் நல்லா உங்களுக்கு இறுக்கம் கொடுக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சுபைதா ஜாக்ஸ் கிச்சன்ல இருந்து. இது உங்களுக்கான சேனல் மதுமொழி. இன்னைக்கு அம்மா ரொம்பவே சூப்பரான ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்களுக்காக செஞ்சு காட்ட போறாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். பாசி பருப்பு எடுத்திருக்கேன். இந்த பாசி பருப்புடைய அளவு 100 கிராம். இதை நம்ம ஒரு பவுல்ல போட்டுக்கிடுவோம். இதில் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கிடுவோம்ப்பா. 2 தடவை நல்லா கழுவியாச்சு, பருப்பை கழுவியாச்சு. இப்போ இதில் தண்ணி ஊற்றி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கிடுவோம். 3 மணி நேரம் நம்ம பாசி பருப்பை ஊற வச்சுருந்தோம். நல்லா பூவாக நல்லா ஊறிடுச்சுப்பா. நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை ஊறின பாசி பருப்பை நம்ம ஜாரில் தண்ணி நிறுத்து போட்டுக்கிடுவோம். இப்பப்பா நம்ம தண்ணியே ஒரு பிட்டு இல்லாமல் பாசி பருப்பை மட்டும் போட்டிருக்கோம். இப்போ இதில் 2 பச்சை மிளகா, மீடியமான பச்சை மிளகா, இதை கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். 1 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கிடுவோம். இதையும் நம்ம கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். இஞ்சி நல்லா நம்மளுக்கு ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது, வெயிட் லாஸுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல ஒரு இஞ்சியுடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம இஞ்சி ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு போட்டாச்சு. இப்போ மூடி போட்டுருவோம்ப்பா. இதை மிக்சியில் அடிச்சுக்கிடுவோம். மிக்சியில் ஒரு 2 சுத்து அடிச்சாச்சு. நல்ல மாவாக இருக்கு. இந்த மாதிரி வச்சுக்கணும். அப்போ நம்ம இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். ஒரு பிட்டு தண்ணி விடலாமா. பருப்பு ஊற வச்சதுலே நம்ம அரைச்சிருக்கோம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கிடுவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கிடுவோம்ப்பா. ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கிடுவோம். காரத்துக்கு 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டுக்கிடுவோம் லைட்டாக. ஜீரணத்துக்கு தனியாப்பா அம்மா நுணுக்கிருக்கேன். இது கல்லில் வச்சு லைட்டாக நுணுக்கிருக்கேன். இது நம்மளுக்கு போட்டோம்னா நல்லா வாசமாகவும் இருக்கும். நல்லா ஜீரணத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். வெயிட் லாஸ்க்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். அதனால இதை போட்டு சாப்பிடும்போது நல்லா வாசமாக இருக்கும். இது கொஞ்சம் மல்லி விதை, தேவையான அளவுக்கு பிங்க் சால்ட் போட்டுக்கிடுவோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம்ப்பா. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு மாவை ரெஸ்ட்ல வச்சிருவோம். மசாலா ஃபுல்லாக நல்லா செட் ஆகும். இப்போ மாவை 5 நிமிஷம் ரெஸ்ட்ல வச்சிருந்தோம்ப்பா. இப்போ ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். ஓப்பன் பண்ணியாச்சு. நல்ல மாவு நல்லா மசாலா ஃபுல்லாக நல்லா செட் ஆகிடுச்சு. அம்மா மெல்லிசான காட்டன் துணி எடுத்திருக்கேன். இந்த காட்டன் துணியில இதை நல்லா தண்ணியில நினைச்சிட்டு நல்லா புளிஞ்சு எடுத்துடணும். ஒரு விட்டு தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ இதில் நம்ம என்ன செய்கிறோம், இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த பாசிப்பருப்புடைய மாவை இதில் கொட்டிக்கிடுவோம். பாசிப்பருப்புலப்பா அதிகமான நம்மளுக்கு புரோட்டீன் இருக்கு. பாசிப்பருப்பு நம்ம இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா மசில்ஸ் நல்லா டைட் ஆகும். பாசிப்பருப்பை நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லையா, ஒரு பிட்டு தண்ணி இல்லாம தான் அம்மா எடுத்திருக்கேன். தண்ணி அடிச்சோம்னா தண்ணி மாதிரி உங்களுக்கு லீக் ஆயிரும். அதனால ஒரு பிட்டு தண்ணி இல்லாம நம்ம மிக்சியில் அடிச்சாதான் இந்த மாதிரி நம்மளுக்கு கெட்டியா ஒரே இடத்துல நிற்கும். முடிச்சு போட்டுக்கிடுவோம். அதே மாதிரி இந்த இடத்துலையும் பொட்டனை மாதிரி முடிச்சு போட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம கேஸ் பக்கம் போயிடுவோம். ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாயில கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா சூடாகிட்டு வருது. தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும். நல்லா பாப்பா தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு வருது. ஒரு 1/4 டீஸ்பூனு இதில் எண்ணெய் விட்டுக்கிடுவோம். நல்லெண்ணெய் விட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம பாசிப்பருப்பு மாவை தூக்கி இதுக்குள்ள அப்படியே இறக்கிடுவோம். இப்பப்பா இதை அப்படியே இந்த பொட்டணத்தை இறக்கிடுவோம். இதில் இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம வேக விடுவோம். இப்போ நம்ம 10 நிமிஷம் வேக விட்டுக்கோம்ப்பா. இப்போ கீழே ஃபுல்லாக நல்லா வெந்திருக்கும். இதை நம்ம திருப்பி போட்டுக்கிடுவோம். பிரட்டி
போட்ட பக்கமும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சுட்டு வருது. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். ஒரு பிளேட்ல மாத்திக்கிடுவோம். இப்போ ஒரு ஜல்லடை வச்சுக்கணும். இதில் தண்ணி ஃபுல்லாக இது தண்ணி ஃபுல்லாக வடியணும். இப்போ இந்த ஜல்லடையில் வச்சு இந்த தண்ணியை நீர் போட்டுருவோம். இப்போ பாசிப்பருப்பை நம்ம அரைச்சி வேக வச்சுருந்தோம் இல்லையா, இந்த டோக்லாவை இப்போ நம்ம ஜல்லடையில் வச்சுருக்கோம். இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதை நம்ம இந்த வேக வச்ச தண்ணியில் ஃபுல்லாக நம்மளுக்கு சத்து ஃபுல்லாக இறங்கியிருக்கும். இதை நம்ம கீழே ஊற்றிடக்கூடாது. நம்ம டோக்லா தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு டிஷ்ஷு செஞ்சுருவோம். இப்போ அம்மா தயிர் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கப்பு தயிர் போட்டுக்குருவோம். இது கடலை மாவுப்பா. 1 ஸ்பூனு கடலை மாவு போட்டுக்குருவோம். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிருவோம். மிக்சியில் அடிச்சு கொண்டு வரேன். இப்போ மிக்சி ஜாரில் அடித்தாச்சு. தயிரையும் உங்களுக்கு கடலை மாவையும் அடிச்சிருக்குப்பா. இப்போ தயிரையும் நம்ம கடலை மாவையும் நம்ம மிக்சியில் அடிச்சாச்சுப்பா. இதை பவுலில் ஊற்றிக்கிடுவோம். நம்ம ஏற்கனவே நம்ம டோக்லா மாவு செஞ்சோம் இல்லையா, அதோடைய மாவு அதோட சேர்த்து இதை ஊற்றிக்கிடுவோம். இந்த தண்ணியையும் இதில் ஊற்றிக்கிடுவோம்ப்பா. வேக வச்சிருந்த தண்ணியையும் இதில் ஊற்றிக்கிடுவோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். அப்பா அம்மா கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். ஒரு 1/4 டீஸ்பூனு எண்ணெய் விட்டுக்குருவோம். கொஞ்சமாக கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்குருவோம். ஒரு 1/4 டீஸ்பூனு கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்குருவோம். இது ரெண்டும் நல்லா பொரியட்டும். இப்போ 2 சின்ன துண்டா 2 பட்டை போட்டுக்குருவோம்ப்பா. 3 கிராம்பு போட்டுக்குருவோம். ஒரு 5-6 மிளகு போட்டுக்குருவோம். ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்குருவோம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்குருவோம். இஞ்சி எடுத்துருக்கேன்ப்பா. இஞ்சியை மேலே தோலை சீவிட்டு நல்லா நடுவில் இப்படி கீறி விட்டோம்னா பொடிசாக நறுக்கி போட்டுக்கலாம். இஞ்சியை கொஞ்சம் பொடிசாக நறுக்கி போட்டுக்குருவோம். சின்னதாக பட்டை மிளகா போட்டுக்குருவோம். பட்டை மிளகா 2 கீரி போட்டுக்குருவோம். 1/4 டீஸ்பூனுக்கு சீரகம் போட்டுக்குருவோம். இதை எல்லாத்தையும் ஒரு வதக்கிடுவோம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்குருவோம்ப்பா. கொஞ்சம் பெருங்காயப்பொடி போட்டுக்குருவோம். எல்லாத்தையும் ஒரு வதக்கிடுவோம். லைட்டாக கொஞ்சம் பச்சை வடை போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கிடுவோம். இப்போ நம்ம கலக்கி வச்சுருந்த கடலை மாவு, மோர் இதெல்லாம் கலந்து வச்சுக்கோம் இல்லையா, அதை தூக்கி இதில் ஊற்றிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இது கொஞ்சம் கொதிச்சு நுரக்கட்டி வரட்டும். நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியத்தில் வச்சிருப்போம் அடுப்பை. இப்போ லைட்டாக கொதிச்சுக்கிட்டு வருது. இப்போ நம்ம கொஞ்சம் மல்லி இலையை நறுக்கி போட்டுருவோம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவோம். அவ்வளோதான்ப்பா, உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறோம். நம்ம வேக வச்சிருந்தோம், நல்லா ஆறிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். சூப்பராக வந்திருக்கு. இதை இப்போ நம்ம கட் பண்ணிக்கிடுவோம். இப்போ நீளமாக கட் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணியாச்சு இந்த மாதிரி. இப்போ அம்மா கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். 1/4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குருவோம். கொஞ்சமாக கடுகு போட்டுக்குருவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்குருவோம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்குருவோம். இது எள்ளுப்பா. எள்ளு கொஞ்சம் போட்டுக்குருவோம். எள்ளு பிடிக்காதவங்க எள்ளு போட வேண்டாம். இது கசகசா கொஞ்சம் போட்டுக்குருவோம். எள்ளு பிடிக்காதவங்க கசகசா மட்டும் போட்டுக்கோங்க. இதை லைட்டாக வதக்கிடுவோம். நம்ம வேக வச்சிருந்த டோக்லாவை இதில் போட்டுருவோம். அப்படியே திறக்கிடுவோம்ப்பா.
இப்போ அம்மா வந்து எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன், ஒரு 1/4 பீஸு. இதில் கொஞ்சமாக நம்ம லெமன் விட்டுக்குருவோம், சாப்பிட கொஞ்சம் டேஸ்டாகவும் இருக்கும். லைட்டாக விட்டுக்குருவோம். மல்லி இலையும் கொஞ்சம் பொடிசாக நறுக்கி போட்டுக்குருவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம்ப்பா. அவ்வளோதான்ப்பா, ரெடி ஆயிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இதை வந்து நம்ம பிளேட்டில் மாற்றிக்கிறோம். அவ்வளோதான்ப்பா, ஹை ப்ரோட்டீன் வெயிட் லாஸ் டோக்லா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சாஃப்டா இருக்கு, ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கு. நம்மளுக்கு வந்து பாசி பருப்புலப்பா அதிகமான புரோட்டீன் இருக்கு. நல்ல மசில்ஸ் எல்லாம் நல்ல டைட் ஆகும். நம்மளுக்கு அன்னைக்கு சாப்பிட்டோம்னா நல்லா நம்ம உடம்புல நல்ல எனர்ஜியா இருக்கும். இந்த டோக்லாவை நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வச்சுக்கலாம், டின்னருக்கும் வச்சுக்கலாம். நல்லா சாஃப்டா இருக்குப்பா, ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கு. அம்மா சோடா பூ எதுவுமே போடல, ரொம்ப சாஃப்டா இருக்கு. எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. சுகர் பேஷண்ட், டயட்ல இருக்கிறவங்க, வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிடலாம். சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிடலாம். மோர்க்கடியே நம்ம தொட்டு சாப்பிட்டா ரொம்ப அட்டகாசமா இருக்கும்பா. ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கு, நல்லா சாஃப்டா இருக்கு. உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. அம்மாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.